வணக்கம் மாஸ்டர்ஸ். குட் ஈவினிங் மாஸ்டர். குட் ஈவினிங், சொல்லுங்க மாஸ்டர், நான் ஒரு 6 மந்த்தா பிஎம்சி தமிழ் சேனல் பார்த்து தான் மெடிடேஷனுக்குள்ளே வந்தேன். எனக்கு நிறைய டிப்ரெஷன், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பட் மெடிடேஷன் வந்து 1 ஹவர் தான் என்னால் பண்ண முடிஞ்சுது. நிறைய பண்ணணும்னு ஆசை இருந்தது. பட் என்னால் 1 ஹவர் தான் முடிஞ்சுது. ஆனால் 1 ஹவர்லேயே எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து என்னோட ஃபேஸு, என்னோட ஆட்டிடியூட் எல்லாமே எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தான் எல்லாரும் சொன்னாங்க. பட் எனக்குள்ளேயே நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். தேங்க்யூ மாஸ்டர். ஏன்னா பிஎம்சி தமிழ் பார்த்து தான் நான் வந்து மெடிடேஷனுக்குள்ளவே வந்தேன். இந்த புக்கு வந்து ரொம்ப நல்ல புக். ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார், இன்னும் முடிக்கல. பட் இந்த புக்கு வந்து எக்ஸலண்ட்டான புக். ஏன்னா உங்கள் சேனல்ஸில் நிறைய புக்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நிறைய புக்ஸ் நான் வாங்கி வைப்பேன், ஆன்மீக புக்கு. நான் இது வரைக்கும் நான் படித்ததே இல்லை. எல்லா புக்கும், ஒரு யோகியின் சுயசரிதை, அஷ்டவக்ர கீதை எல்லாமே வச்சுருக்கேன். ஆனால் படித்ததில்லை. ஆனால் இப்போ வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இந்த புக்கு வாங்கி படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து வேற லெவல்ல இருக்கு சார். ஏன்னா ஒரு 10 நாள்ல பயங்கர சேஞ்சஸ் எனக்கே தெரியுது. ஃபேஸா இருக்கட்டும், ஆட்டிடியூடா இருக்கட்டும். ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட். தியானம் காலையிலயும் சாயங்காலமும் நான் பண்றேன். ஆனா எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் நல்ல டீப் ஸ்லீப் வருது. ஆனா இது வந்து கரெக்டா இல்ல எனக்கு உள்ள ஏதாவது ஹீல் ஆகுதா, இல்ல ஏதாவது உள்ள நடக்குதா, இல்ல பயமும் இருக்கு, கொஞ்சம் பயம் இருக்கு. அதுதான் என்னோட கொஸ்டின் சார். பயப்பட தேவையில்லை. மெடிடேஷன் நடக்கும்போது சில டைம்ல மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க கான்சியஸா இருக்கும்போது அவங்க ஹீலிங் பண்ண முடியாது சில டைம்ல. ஓகே, அதனால உங்களோட ஹையர் செல்ஃபை வந்து உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி பண்ணிடும். ஓ, டாக்டர்ஸ் ஆபரேஷன் பண்ணோன்னா என்ன பண்ணுவாங்க? அனஸ்தீஷியா கொடுப்பாங்க இல்லையா? ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஆப்ரேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி மாஸ்டர்ஸ் கூட சில டைம்ல அப்படி நடக்கும். சில டைம்ல வந்து நீங்களே அந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட்டுக்கு போகும்போது நிறைய எனர்ஜி நீங்க வாங்குவீங்க. இது வந்து கேஸ் டு கேஸ், பர்சன் டு பர்சன் மாறிக்கிட்டே இருப்பாங்க சுச்சுவேஷன். அந்த ரொம்ப டீப்பா போகும்போது ரொம்ப டீப் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். உங்களுக்குள்ள உங்களோட உடம்புக்கு எது தேவையோ உங்க விட உங்க உடம்புக்கு நல்லா தெரியும். எதுக்குன்னா பாடிக்கு வந்து சகஜமா ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும். நீங்க அதிகமா மெடிடேஷன் பண்ணும்போது வர எனர்ஜி எப்போ அந்த உடம்புக்கு தேவையான எனர்ஜி ரிசீவ் பண்ணதோ அதுக்கு தகுந்த மாதிரி உடம்புக்கு வந்து எங்கெங்க என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த எனர்ஜி மூலமா ஹீலிங் நடந்துட்டே இருக்கும். உங்ககிட்ட கேட்காது, ஓகே உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் எனர்ஜி இங்க போ, இல்ல தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு அதனால எனர்ஜி இங்க போகணும் உங்ககிட்ட கேட்காது. அதோட பாடிக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கும். Thank you so much, Master. So நீங்க பண்றது பர்ஃபெக்ட் ரூட்ல. Thank you so much. Thank you so much. Good evening, Master. Good evening. மாஸ்டர், இத்தனை நாள் ரொம்ப நல்லா இருந்தது மாஸ்டர் கிளாஸ். எனக்கு ஈவன் ஆஃபீஸ்ல இருந்து லேட்டா வந்தாலும் வந்து இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு தான் வேற ஒர்க்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு பண்றதுக்கு அவ்வளோ என்கரேஜிங்கா இருந்தது மாஸ்டர். மாஸ்டர், எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்போ சிலரை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாள் அவங்க கூட பழகின மாதிரி, பட் அப்பதான் நியூவா பார்ப்போம். பட் ரொம்ப நாள் அவங்க கூட பழகின மாதிரி அந்த மாதிரி எல்லாம் தாட் வருது மாஸ்டர். சிலரை பார்த்தோம்னா சிலரை தான் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ வந்து இவங்க கூட நம்ம பழகிருக்கோம் பேசிருக்கோம் அப்படின்னு வருது. செகண்ட் டைம் பாக்குறப்பையும் அதே மாதிரி தாட் வருது. அப்ப அதெல்லாம் வந்து நம்மளோட பாஸ்ட் லைஃப்ல அவங்க கூட நமக்கு ஏதோ சம் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குதா? இருக்கலாம், ஏதாவது எங்கேயாவது இருக்கலாம். ஓகே ஓகே. பட் அது அவங்களுக்கும் தெரியுமா மாஸ்டர்? அவங்களுக்கு அவ்வளவு சென்சிட்டிவா இருந்தாங்க தெரியும் ஆக்சுவலா. ஓகே மாஸ்டர். மெடிடேஷன் பண்ண 2 பேரும் மெடிடேஷன் பண்ண உங்களுக்கு தெரிய வந்துடும் ஈஸியா. நான் உங்களை அந்த ஜென்மத்துல மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்ண முடியும். என்னோட
என்னோட லைஃப்ல ஜூடி சட்டோரி தான் அப்படிதான் ஆயிடுச்சு. அவங்க என்ன பார்த்த உடனே நான் ரெகக்னைஸ் பண்ணல இந்த ஜென்மத்துல இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க கூடன்றது என்னால தெரிஞ்சுக்க முடியல. ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி அந்த எமோஷனல் டச் இருந்தது. பட் அவங்களே சொல்லியிருந்தாங்க. ஸோ இருக்கும். எஸ், தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர் திருப்பூர்ல இருந்து ஆனந்தலட்சுமி பேசுறேங்க மாஸ்டர். வணக்கங்க மாஸ்டர். மாஸ்டர், நம்மளுக்கு ஒவ்வொரு கிளாஸ் கேட்கும் போது ஒவ்வொரு ஞானம் கிடைக்குதுங்க மாஸ்டர். இரிட்டேஷன் நம்ம கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம கோவமே படக்கூடாது. இப்ப அந்த இது இன்னுமே நல்ல ஞாபகம் இருக்குங்க மாஸ்டர். ஏதாவது கோவப்பட்டாலும் கூட சட்டுன்னு அந்த கிளாஸ் கேட்டது ஞாபகம் வருது. அதே மாதிரி இப்ப இந்த இது கேட்டுட்டு இருக்கும் போது இப்ப எனக்கு முதல் உடம்பு சரியில்லாம இருந்தது. எங்க வீட்டுக்காரர் வந்து எனக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கு உடம்பு முடியல. இப்ப நான் அவருக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன். எது செஞ்சாலும் அவர் திட்டினாலுமே நம்ம கோபப்படக்கூடாதுங்கிற அந்த ஒரு இது வந்துருது. நாம எந்த ஜென்மத்துல எந்த பாவம் செஞ்சோமோ அதனால இப்ப வந்து நம்ம தான் இதா போகணும்னு சொல்லிட்டு அவர் பொறுமையை கத்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு. அமைதியை கத்து கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. அந்த ஞானம் எல்லாம் கிடைக்குதுங்க மாஸ்டர். அது தியானம் பண்ண போனா ஒவ்வொரு ஞானமா நம்மளுக்கு அதிகமாகுது. அப்புறம் ஒரு கிளாஸ்ல நீங்க கூட இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் அது அப்பதான் நீங்க வந்து அதிர்ஷ்டசாலின்னு நினைச்சுக்கீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் அப்படியே ஏறுது மண்டையில. ஓ, இப்படி கஷ்டப்படுத்தினாலும் நம்ம அதிர்ஷ்டசாலியா, பரவாயில்லையே, இந்த ஜென்மத்துல அதிர்ஷ்டசாலியே இருக்கிறோமே, நாம சீக்கிரமா இதுல வந்து இந்த ஜென்மத்துல இந்த எல்லாம் கடந்து இந்த கர்மாவை கடந்தரலாம் அப்படின்னு ஒரு ஞானம் கிடைக்குதுங்க மாஸ்டர். ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு ஞானம் அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட் அப்படியே டக்கு டக்குன்னு அப்படியே மண்டையில ஏற மாதிரி இருக்குங்க மாஸ்டர். சூப்பரா இருக்குங்க மாஸ்டர் கிளாஸ். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ எனக்கு வந்து இப்போ உடல் ரீதியா வந்து இப்போ இடையில தான் இப்போ ஜெனட்டிக்கல் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ ஆனால் மற்றவங்களும் சார்ந்து வாழ்ற மாதிரி இப்போ சூழலில் இருக்கணும். இப்போ இப்படி இருக்கிற சமயத்துல இப்போ நம்ம இது வந்து இப்போ நம்ம தியானம் எதுவுமே மெடிசன் இல்லாத போது இப்போ ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருந்தோம். அப்போதைக்கு இந்த தியானங்கிற என்னன்னே தெரியாது. ஆனால் நமக்கு அது வந்து ஏதோ ஒரு வழியில் அது கிடைச்சது. இப்போ இதை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மற்றவங்களுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்போ இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம மற்றவங்கள சார்ந்தே வாழ்க்கை மாதிரி இருக்கும். இது எனக்கு வந்து அடுத்த ஜென்மாவை ஏதாவது பாதிக்குமா? இது எந்த மாதிரி இருக்கும்? அவங்க நமக்கு செய்யறதுனால நமக்கு இன்னும் மேற்கொண்டு நமக்கு இது மாதிரி கர்மம் அதிகமா சேருமா? என்னோட இது கில்ட் சார். அது கில்ட் ஃபீல் பண்ணாதீங்க. ஒருத்தர் உங்களுக்கு உதவி பண்றாரு, சப்போர்ட் பண்றாருன்னா நீங்க அதை அக்செப்ட் பண்ணிருக்கீங்க. அவங்க உங்களுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணணும், அவங்களும் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, நீங்க அப்படி கில்ட்டா ஃபீல் பண்றதை விட இன்னொருத்தருக்கு பாரமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறத விட நீங்க மெடிடேஷன் பண்ணிட்டு உங்க வாழ்க்கை உங்களுக்கு எப்படி வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாமே. அது மாதிரிதான் சார் இருக்கேன். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஒரு இது இருந்த சந்தேகமாக இருந்தது. சரி, உங்கள்ட்ட கேட்கலாம். அது கில்ட். அது உங்களுக்கு பழகிடுச்சு அப்படி ஃபீல் பண்றது ரொம்ப வருஷமா. அது ஒரு பேட்டர்ன்ன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். அது கில்ட் ஃபீல் பண்ணனால உங்க இன்னும் உடம்பு கெட்டு போயிடும் தவிர உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. இந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கில்ட் பண்ண தேவையில்லை. இனிமே ஓகே, ஆனது ஆயிடுச்சு, விடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அது மேல மட்டும்தான் ஃபோக்கஸ் போயிடும். இப்ப நல்ல தியானம் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் சார், ஒன்றும் இது இல்லை. ஆனா இப்ப அடுத்த ஜென்மாங்கிறது வந்து நமக்கு இது வந்து இது இந்த கர்மாங்கிறதுனால வந்திருக்கும் அப்படிங்கறது நம்ம நினைக்கும். அது வந்து புரிஞ்சுக்கிறோம். இப்ப அடுத்தது இந்த கர்மா வந்து நமக்கு வந்து இது இது இந்த மாதிரி விஷயம் நம்ம தொடராம இருக்கணும். தியானம் பண்ணா இது கண்டிப்பா இது இந்த கர்மா அப்படியே கழிஞ்சிருங்களா? கலைஞ்சிடும். அடுத்த ஜென்மால என்ன வேணாலும் இருக்கட்டும், அதுல என்ன இருக்கு. இந்த ஜென்மத்துல நீங்க ஒரு ஸ்டெப் ஒரு சந்தர்ப்பத்துல எப்படி ஃபேஸ் பண்றீங்க அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே சார், தியானம் நல்லா பண்றேன். ஒரு நிமிஷம், நேத்து நம்ம என்ன பேசிருக்கோம்? காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்க ஃபேஸ் பண்ற ஒரு சிச்சுவேஷன் பாசிட்டிவா எடுத்துட்டு போகும்போது உங்க வாழ்க்கையே பாசிட்டிவா இருக்கும்போது இந்த வாழ்க்கை மட்டும் நம்ம பாசிட்டிவ் இருக்கும், வரப்போற ஜென்மம் கூட பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகே, அதனால வர்த்த ஜென்மத்துல என்ன வரும்னு அதை பத்தி யோசிக்காதீங்க. இந்த மொமெண்ட்ல நீங்க என்ன பண்ணணும் அது மட்டும்தான் நீங்க பாருங்க. சரி, இப்ப தியானம் நம்ம நல்லா டீப்பா பண்ணிட்டு இருந்தா போதும். இப்போ எவ்வளவு நேரம் பண்றீங்க மெடிடேஷன்? சார், நான் 1.5 மணி நேரம் பண்ணுவேன் சார். சொல்லுங்க, 2 மணி நேரம். ஆனா ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பண்ணிடுவேன் நான். ஏன்னா நான் வெளியில போறது இல்லை, நான் வீட்டுல தான் வந்து இருக்கிறதுனால டைமிங் நிறைய இருக்கு. அதனால இந்த பகவத்கீதை அதை படிக்கிறது, இது மாதிரி மெடிடேஷன் பண்ணிட்டே இருப்பேன். இடையில 1.5 மணி நேரம் அந்த மாதிரி ஒரு சிட்டிங்ல 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பண்ணிடுவேன் நான்.
அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. சரிங்க சார். இப்போ இந்த புக் சொன்னீங்கல்ல, இந்த புக்கெல்லாம் வந்து இப்போ நீங்களே வந்து கொடுப்பீங்களா நமக்கு? நான் உங்களுக்கு அமேசான்ல கிடைக்கும் சார் எல்லாமே. அந்த லிஸ்ட் கொஞ்சம். லிஸ்ட் நீங்க வாட்ஸ்அப்ல வாங்க, நான் கொடுக்குறேன் லிஸ்ட். ஓகே சார். வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு நான் கொடுக்குறேன். உங்க நம்பருக்குங்களா சார்? குரூப்ல யாருக்கு போட்டாலும் வந்துடும். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. Donating organ to others or donate blood to others, how it affect our enlightenment, sir? அதர் வேர்ல்ட்ஸ்னு ஒரு புக் இருக்கு, டார்கம் சரைடாரியன் எழுதின புக் அதர் வேர்ல்ட்ஸ். அந்த புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம வந்து நம்மளோட பாஸ்ட் லைஃப் பேஸ் பண்ணி இந்த ஜென்மத்துல நல்லது கெட்டதெல்லாம் நம்ம பிளான் பண்ணிட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கோம். அவரு எதுக்கு அந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இங்க இந்த ஜென்மத்துல வரணும்னு டிசைன் பண்ணிருக்காரு, பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் லைஃப். ஸோ அவங்க வந்து அந்த ஹார்ட் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது அவங்க பாஸ்ட் லைஃப்ல என்ன லெசன் கத்துக்க விட்டுட்டாங்களோ அது கத்துக்குவாங்க. ரெண்டாவது, ஏதாவது கர்மா இருந்தா கர்மா கிளியர் ஆயிடும். அதனால நெக்ஸ்ட் லைஃப் டைம் வந்து சூப்பரா இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும். அவங்க கிட்ட பணம் இருக்கான்னு சொல்லியோ இல்ல வேற ஏதாவது காரணத்துல அந்த ஹார்ட் எடுத்துட்டு நீங்க வேற இன்னொருத்தரோட ஹார்ட் எடுத்துட்டு போட்டீங்கன்னா அந்த ஜென்மத்துல ஓகே. பட் ஆனா இன்னொருத்தரோட ஹார்ட் நீங்க எடுத்துட்டு உங்களோட பாடியில ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களோட ஆஸ்ட்ரல் பாடி, அவங்க அந்த ஹார்ட் டொனேட் பண்ற அவங்களோட ஆஸ்ட்ரல் பாடி பாதிக்கும். பிசிக்கலா ஓகே, நல்லதான் இருக்கும், ரெண்டு பேரோட ஆஸ்ட்ரல் பாடி பாதிக்கும். அதுக்கப்புறம் இந்த சர்ஜரி, அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டோ வாட் எவர் த திங் யாரு பண்ணாங்களோ அந்த டாக்டர்ஸ்க்கும் கர்மம் சேரும். அந்த அந்த ரிசீவிங்க்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ, வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், ரிசீவரு டோனரு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் வேணாலும் இருக்கட்டும், எல்லாருக்குமே கர்மா வந்து சேரும். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் டிசைன் பண்ணது, டெசிஷன் எடுத்தது, ஃபேஸ் பண்றது நான் தான். ஏன்னா போன ஜென்மத்தில் நான் பண்ண நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் டிசைன் பண்ணிக்கிட்டு வந்தா நான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு வேற செகண்ட் சான்ஸே இல்லை. ஓகே, ஃபேஸ் பண்ணனால நம்மளுக்கு என்ன பிறக்கிறது புதுசா, ஒரு இறந்து போறது புதுசா. நம்ம 1000 வாட்டி பிறந்திருக்கோம், 1000 வாட்டி இறந்துருக்கோம். இன்னொரு வாட்டி இறந்துட்டோம்னா மறுபடியும் பிறக்க போறோம். பகவத்கீதையில இதுதான் நான் சொல்லியிருக்கேன், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணமான. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம வந்து இந்த லைஃப் டைம்ல இந்த பர்டிகுலர் டைம் மட்டும்தான், முன்னாடி பின்னாடி எதுவுமே யோசிக்காம இந்த மொமெண்ட்ல நான் நல்லா இருந்தா போதும் நினைச்சிட்டு எடுக்கிற டெசிஷன்னாலதான் இந்த டிரான்ஸ்பிளான்ட் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இட் மீன்ஸ் தட் வி ஆர் கிரியேட்டிங் அ கர்மா. இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணதுனால, ஆர்கான்ஸ் டொனேஷன் பண்றதோ இல்லை வாங்குறதோ எது பண்ணாலும், இந்த சைடு அந்த சைடு எது பண்ணாலும் 4-5 ஜென்மம் இப்படிதான் இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது என்ன சொல்றது, மென்டலி ஹேண்டிகேப்டு அந்த மாதிரி லைஃப் டைம்ஸ் கூட நம்ம எடுக்கிற மாதிரி ஆயிடும், இந்த கர்மா கிளியர் ஆனது இருக்கும். ஸோ இட்ஸ் ஸ்பிரிச்சுவலி இட் இஸ் எ கிரைம். It may be a greatest invention. It may be a greatest invention, but spiritually it is a crime. இறந்து போனா என்ன ஆச்சு, மறுபடியும் பிறக்க போறோம், சேம் சோல் தானே. இந்த நாலேஜ் இருந்தா அப்போ இந்த நாலேஜ் இருக்கணும் புரிஞ்சுக்கிறதுக்கு. இல்லைன்னா என்னோட என்னதை சொல்றான்னு சொல்லிட்டு நெகட்டிவா எடுத்துப்போம். தேங்க்யூ. எஸ் மாஸ்டர், நல்ல புரிதல் இருந்தது. அவங்களே வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சூரிய பிரபான்றவங்க. ஹவு ancestry affect on our health, sir? Is it possible to erase our ancestry DNA illness after coming to meditation? நம்மளுடைய முன்னோர்கள்னால நமக்கு வந்து நம்ம ஹெல்த்தை பாதிக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஆன்சிஸ்ட்ரியல் ஆக்சுவலாக சயின்ஸ் குவாண்டம் சயின்ஸ் பிரகாரம் ஹெரிடிட்ரி வர மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே, அப்பாவுக்கு கேன்சர் இருக்குன்னா பிள்ளைக்கு கேன்சர், இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்துகிட்டு இருக்குன்னு இருக்கும் சில விஷயம். பட் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஏன்னா பேஸ்ட் ஆன் கர்மா, நம்மளோட பாஸ்ட் லைஃப்ல நம்ம பண்ண நல்லது கெட்ட அந்த பேஸ்ட் ஆன் த கர்மா, அந்த மாதிரி பேரண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம். நத்திங் இஸ் ஹெரிடிட்ரி ஆக்சுவலா. ஆனா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறதுனால அப்படி ஃபீல் பண்ணோம். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸ், அவங்களுக்கு ஒரு 30, 35, 40 வயசு, மேபி அரௌண்ட் 35, 40 ஏஜ்ல கேன்சர் வந்திருக்கும். ஓகே, அவங்க அவங்க பாஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டிக்கு கேன்சர் இருக்கு, அவங்க அம்மாவுக்கு கேன்சர், இவங்களுக்கு கேன்சர் வந்துச்சு. இங்கேருந்து இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது வம்ச பாரம்பரியமா வருது இல்லை, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், இது இப்படி வந்துட்டு இருக்கு இல்லையா. பட் ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, இந்த ஹாலிவுட் ஆக்டர்ஸ் அவங்களோட கார்மிக் பிரகாரம், அவங்களோட லைஃப் ப்ரீ பர்த் பிளானிங் பிரகாரம் அவங்க வாழ்க்கையில கேன்சர்ன்றதே இல்லை, அவங்க டெஸ்டினில கேன்சர்ன்றதே இல்லை. ஆனா எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் சின்ன வயசுல ஒரு 5 வயசுல இருக்கும்போது அவங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க, எனக்கும் கேன்சர் வந்துச்சு, உங்களுக்கு அம்மாவுக்கும் கேன்சர் வந்தது, நாளைக்கு நீங்க பெரியவங்க ஆயிட்டாங்கன்னா உங்களுக்கும் வருவோம்னு சொல்லி. அந்த சின்ன வயசுல அனலிட்டிக்கல் மைண்ட் இருக்காது இல்லையா, அதனால என்ன அந்த பொண்ணு, ஓ எனக்கும் பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் கேன்சர் வந்துடும் சொல்லிட்டு அந்த மனசுல ஒரு சின்ன விதை போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அந்த பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கேன்சர் வந்துச்சு. எப்போ அந்த விஷயம் அந்த அவங்களுக்கு தெரிஞ்சதோ, இது வந்து ஹெரிடிட்ரி இல்லை, என்னோட கார்மிக் இதுல கூட இல்லை, இது வந்து என்னோட தாட்னால வருது, என்னோட மனசு என்னோட உடம்புல கிரியேட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு எப்போ அவங்களுக்கு புரிதல் வந்துச்சோ, நெக்ஸ்ட் ஒரு 2-3 monthsல கேன்சரே இல்லாம போயிடுச்சு. இது ஒரு சைக்கலாஜிக்கல் பிளாக் இது. ஓகே, இந்த மாதிரி ஒன்று இருக்கு. இன்னொரு புக், அது வந்து டயக்னோசிஸ் ஆஃப் கர்மா. இது கூட ஹெரிடிட்ரி கிடையாது, ஆனா ஒரு மைண்ட் செட்னால எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஜென்ரேஷன் 1, 2, 3 ஜென்ரேஷன், முதல் ஜென்ரேஷன் பாட்டி ஜென்ரேஷன், அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது அவங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கும், சத்து போனால் நல்லா இருக்கும், சூசைட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும், இந்த பிரச்சனையிலேருந்து நான் தப்பிக்க முடியாது, தப்பிச்சிடுவேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கஷ்டம் போயிடுச்சு, எந்த மாதிரி கஷ்டம் இல்லை வாழ்க்கையில, ஒரு வாட்டி அப்படி தோணுது, அதோட க்ளோஸ். அவங்க பொண்ணு இன்னும் 2வது ஜென்ரேஷன், அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி சூசைடல் தாட்ஸ், சூசைடல் ஆட்டிடியூட் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கும். ஏன்னா அவங்க அம்மா எப்படி பண்ணியிருக்காங்களோ, அவங்க அம்மா எந்த மாதிரி தாட் பேட்டர்ன்ல இருந்தாங்களோ அந்த தாட் பேட்டர்ன் அவங்க காப்பி பண்ணிட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு தானே வளர்ந்துட்டாங்க. ஓகே, இவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்த உடனே சூசைட் பண்ணிக்கலான்னு முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் ஃபெயில் ஆயிட்டாங்க, சாகலை, அப்படியே இருக்காங்க. 3வது ஜென்ரேஷன் எந்த கஷ்டமும் இல்லை, சூசைட் பண்ணிக்கணும் ஒரு தாட் வந்தது, சக்சஸ்ஃபுல்லா செத்து போயிடுச்சு. இது ஹெரிடிட்ரியா இல்லை, பேட்டர்ன். இவங்க என்னது கார்மிக் பேட்டர்ன்ல சூசைடுன்றதே இல்லை. ஆக்சுவலா ஒரு தாட் வந்துச்சு, அந்த தாட் ப்ரொவோக்கிங்ல இறந்து போயிட்டாங்க. அந்த பேட்டர்ன் கேரி பண்ணாங்க. அந்த மாதிரி லைஃப் வந்து இவங்க சூஸ் பண்ணிருப்பாங்க, இப்படிதான் இருக்கணும். ஆனா சூசைடுன்றது சோல் எப்பவுமே சூஸ் பண்ணிக்காது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு தான் யோசிக்கும் தவிர எஸ்கேப் ஆகணும்னு எப்பவுமே யோசிக்காது. ஸோ அதனால ஐ டோன்ட் திங்க் ஹெரிடிட்ரி எதுவுமே இல்லை, வம்ச பாரம்பரியம்ன்றது எதுவுமே இல்லை. சொத்து தான் வரும் தவிர இந்த தலைவலி எல்லாம் காப்பி பண்ணது தான் அதெல்லாம். தேங்க்யூ.